வணக்கம் ஸ்காட். இப்போ நாங்கள் வந்து நிற்கிற இடம் வந்து வவுனியாவில் நிற்கிறோம். வவுனியாவில் வந்து மெட்ராஸ் நமஸ்தே என்ற ரெஸ்டாரண்ட்டில் நிற்கிறோம். வந்து செகண்ட் டே லஞ்ச் எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டே லஞ்ச் சாரி. மெட்ராஸ் நமஸ்தே வந்து எங்கே இருக்குன்னா வவுனியா டவுனில் மணிக்கூடு கோபுரம் இருக்குது தானே, அதிலேருந்து கண்டி பக்கம் போகிற ரோட்டில் A9 ரோட்டிலேயே ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்குது. யாழ்ப்பாணத்துலேருந்து வரைக்கும் வலது கை பக்கம் முதலாவது மாடிலாம் இருக்குது. கீழே தேடிட்டு இருக்காதீங்க, அதுக்கு படியால் ஏறி மேலே வந்தீங்கன்னா மேலே இருக்குது. வாங்க இப்போ உள்ளே போய் என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு பார்ப்போம், சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எங்களோட ஒரு நண்பரை முனைஞ்சிருக்கார், வவுனியா நண்பரால். இன்றைக்கு எங்களோட சாப்பாடை இவரும் சேர்ந்து தான் சாப்பிட போகிறார். ஏன்னா வவுனியா சுவை வந்து அவருக்கு தான் தெரியும். இதில் வந்து சீ ஃபுட் சூப் உண்டு. அடுத்தது இது மெட்ராஸ் ரசம் உங்களோட ஸ்பெஷல் அப்படி. ஓகே, மெட்ராஸ் ரசம் உண்டு. சிக்கன் பிரியாணி உண்டு. மட்டன் போன்லெஸ். ஒனியன் பகோடாவோ ஒனியன் பஜ்ஜியோ? ஒனியன் பகோடா. இது நான் பகோடான இந்த விதத்தில் யார் சொன்னான்னு இருக்க மாட்டேன். இது பஜ்ஜி தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது பஜ்ஜியா பகோடா? பஜ்ஜி தான். உப்பு கொஞ்சம் லைட்டாக குடிக்கும். இது வந்து மெட்ராஸ் ரசம், அதாவது இவங்களோட ஸ்பெஷல் ரசம். வந்தால் இப்படி இருக்கிற இடங்கிற வீட்டை கொஞ்சம் நல்ல திக்காக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. தண்ணீர் வருது. இது இந்தியாவில் உண்மையிலே இது இப்படித்தான் ரசம் செய்கிறவங்களும் எனக்கு தெரியாது. டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல திக்காக தான் இருக்குது. சீ ஃபுட் சீவில் கணவாயும் இறாலும் நார்மல் ஒரு ஆவரேஜ் தான். வளமையாக நாங்கள் குடிக்கிற ரசம் மாதிரி அப்படி டேஸ்ட் இல்லை, ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஓட பண்ணிக்கல நல்ல தண்ணியாக இருக்குன்னு ரசம். எங்களோட வீட்டு ரசம் மாதிரி இருக்கும்னா எதிர்பார்த்தேன். இதில் வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்குது. அந்த அஜினமோல்ட்டோ அந்த டேஸ்ட் எல்லாமே இல்லை தானே, ஆர்டிஃபிஷியலான டேஸ்ட் ஒன்றும் இல்லை. நல்ல திக்காமல் இருக்குது. இது வந்து மேலே ஒயிட் ரைஸுக்கு இதை மட்டும் விட்டு குழச்சி சாப்பிட வேறு லெவலில் இருக்குது இல்லையோ? ஆனால் அதை விட இது நல்ல ரசம் நல்ல. நான் ரசம் நான் மரக்கறின்னு எடுத்தேன், ரசம் எடுத்து நான் எனக்கு அவ்வளோத்துக்கு எப்படி இருக்குமென்னு எனக்கு தெரியாது. இவ்வளோத்துக்கு நான் எதிர்பார்த்த விட நல்லா இருக்குது. லைட்டாக ஒரு நல்ல குழம்பு மாதிரி தான். திக்காகவும் இருக்குது, நல்ல காரசாரமாகவும் இருக்குது. கொண்டு வைக்க அந்த கலரையும் அந்த டெக்ஸ்டரையும் பார்க்க இதை ஒரு வித்தியாசமான ஒரு ஆர்டிஃபிஷியல் டேஸ்ட் மாதிரி இருக்கும்னா எதிர்பார்த்தது. உண்மையாக நல்லா இருக்குது. ஓகே, சாப்பாடு வந்துட்டுது. 4 ஐட்டம் எடுத்துனாங்க. ஒரு மரக்கறி, நான் இன்றைக்கு மரக்கறினுடைய மரக்கறி, மற்றொரு நாசிக்குரை உண்டு. இது நாசிக்குரை. ஒரு இது மட்டன் பிரியாணி, இது சிக்கன் பிரியாணி, இது சிக்கன் ஃப்ரை,
சிக்கன் ஃப்ரை சில்லி சிக்கன். உங்களோட எனக்கு ஒரு நல்ல ஒரு மரக்கறி குல சாதம்னு தந்துருக்காங்க. ஷாப்ஸி ரைஸ் ஷாப்ஸி அது வருது இல்லை. என்ன விஷயம்னு தெரியல, புது விஷயம்தான். சாப்பிட பார்த்துட்டு சொல்கிறேன். இது என்ன விஷயம் வேண்டாம், ஃப்ரைட் ரைஸுக்கு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸுக்கு சுத்த வர ஒரு வெஜிடபிள் நல்ல திக்கான சூப் ஒன்று விட்டுருக்குறாங்க. வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்குது. தனியாக ஃப்ரைட் ரைஸை மட்டும் சாப்பிடாமல் எல்லாம் வந்து ஒரு ஜூஸியாக இருக்குது. இப்போ அந்த சூப்போட ஃப்ளேவர் இருக்குது தானே, அது எல்லாத்தோடைய மிக்ஸ்டாக ஆகிக்கல. வித்தியாசமான சும்மா நார்மலாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடாமல் இப்படி சாப்பிட்ற வித்தியாசமாக இருக்குது எனக்கு. இது சொன்ன ஃப்ரைட் ரைஸுக்கு சூப், மரக்கறி சூப் உண்டு, சுத்தியார ஊரிக்கு எல்லாம் நிறைய மஷ்ரூம் போட்டிருக்காங்க, சோளன், நிறைய மரக்கறி வகை போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் மற்றதில் உண்மையில் வந்து இன்றைக்கு அசைவம் தான் ஸ்பெஷல், கதாநாயகன் தார்மீகம் தான். நான் ஒரு டிஷ் தான் எடுத்தேன். நான் இன்றைய மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். சாப்பாடு நல்லா இருக்குது, கடும் காரமாக இருக்குது. உரைப்பு குறைவாக சாப்பிட்றீங்கன்னா அது கொஞ்சம் உரைப்பு கூடவாக தானே இருக்குது. பெப்பர் கூட எனக்கு விருப்பம். அப்படி எனக்கு என்ன சாப்பிடவே எனக்கு முகம் உடம்பு எல்லாமே வேர்க்குது. அவ்வளோத்துக்கு காரமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை என்றபடியாக அது நல்லா இருக்குது. வேறு ஒன்றுடைய சேர்த்து சாப்பிட்றது இல்லை என்றபடியால் தனியாக சாப்பிடலாம். இப்போ மரக்கறி வேறு ஒன்றும் தேவையில்லை. தனி மரக்கறி விருப்பமான ஆட்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான சாப்பாடு. ஆடை தேடி முடியல. பிரியாணி கிரேவின்னு வந்துருக்காங்க. கிரேவியை ப்ரேயர் ஆகிட்டு மட்டன் போன்லெஸ் மட்டன் வந்து பயங்கர சாஃப்டாக இருக்குது. மட்டனோட கிரேவியும் நல்ல டேஸ்ட். வாசம் வந்து ஒரு பிரியாணி வாசம், ஆனால் தம் பிரியாணிக்கிட்ட தம் மாதிரி செய்திருக்காங்க. கறி வந்து போன்லெஸ் தானே, பயங்கரமாக அவிஞ்சிருக்கு சொப்டா. அதோட வந்து கறி நல்ல டேஸ்ட். அடுத்து வந்து ஆசை குறையும் சீ ஃபுட் மிக்ஸில் சிக்கனும் இருக்குது. இந்த நாசிக்கம் ஆகவோன்னு சொல்லலாது. மேக்ஸிமம் நார்மலான ஒரு நாசிக் சிக்கன் 65 மட்டும் பொரிச்சு வச்சுக்கணும். சில்லி சிக்கன் ஓகே, நல்லா தான். இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் காரமாக இருக்குது. சிக்கன் வந்து நல்ல ஜூஸியாக இருக்குது. அதோட வந்து சில்லியும் நல்ல மிளகாய், எங்களோட ஊர் பச்சை மிளகாய், கறி மிளகாய் எல்லாம் போட்டு மிளகாய் போட்டு கொஞ்சம் ஒரு காரத்தன்மையாக தந்துருக்காங்க. ஆக உரைப்பண்டு இல்லை, ஓரளவு அவரேஜான ஒரு உரைப்பு தான். ஆனால் நல்லா இருக்குது ஒரு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது. அடுத்து நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க? சிக்கன் பிரியாணி. ஓகே, இப்போ இவங்க வந்து கடைசியாக வச்சுக்காங்க சிக்கன் பிரியாணி. எல்லாத்தையும் சாப்பிட்டு ஓவராலாக என்ன மாதிரி இருக்குன்றதை பார்ப்போம். சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சேம் தான், ஒரே மாதிரி தான். என்னால் மட்டன் போட்டுருக்கு, சிக்கன் போட்டுருக்கு. ஒரு சிக்கன் லெக் பீஸ் மட்டும் வச்சுக்கணும். இது வந்து தம் பிரியாணின்னு இல்லை, நார்மல் ரைஸை போட்டு சிக்கனை போட்டு எக்கவுண்டை வச்சு தந்துக்கணும். பெரிய அவரேஜ் இந்தியன் பிரியாணின்னு சொல்லிடலாம். அது மற்றபடி நார்மலாக ஒரு பிரியாணி நான் முந்தி மஞ்சள் சோறு சாப்பிட்ட ஒப்படைக்க இது கொஞ்சம் மேலும். இந்த சிக்கன் எல்லாம் நல்லா அவிஞ்சிருக்கு. ரெண்டு மட்டன் கிரேவியும் இதுன்ற கிரேவியும் சேமாக தான் இருக்குது. கிரேவிஇந்த கறியின் டேஸ்ட் வந்து மாறும், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. மிச்சடி நார்மலாக சாப்பிட்றதுக்கு ஓகே. சில்லி சிக்கன் வந்து எப்படி இருக்குதுன்னா, மேலே இருக்க கிரேவி வந்து கொஞ்சம் காரசாரமாக இருக்குது. உள்ளே இருக்க சிக்கன் வந்து காரசாரமாக இல்லை. பெரும்பாலும் சொல்ல போனால் மசாலா வந்து உள்ளே இறங்கி இல்லை. அது வந்து இந்த சிக்கன் மாதிரி தான் இதுவும் இருக்குது. பட் அந்த வெளியில் இருக்க கோட்டிங் இருக்குது தானே இந்த கிரேவி, அது வந்து நல்லா காரசாரமாக இருக்குது. அதோட மிளகாய் அதோட சேர்ந்து கடிப்படைக்கு கொஞ்சம் காரசாரமாக இருக்குது. மிச்சம்படி ரெண்டு சிக்கனும் சரி
அப்போ தான் நீ சொல்கிற அப்படின்னா 2 சிக்கனையும் ஒன்று அவிச்சு போட்டு பிரியாணிக்கு ஒரு மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கு, சில்லிக்கு என்ன சில்லி சிக்கனுக்கு ஒரு மசாலா போட்டு, அதான் நீ சொல்ல வர, அதான் விஷயம். இதை அவங்களோட மெனு கார்ட்லேயே வந்து தம் பிரியாணின்னு போட்டில்லை. அப்போ நாங்கள் அதை எதிர்பார்க்கல. டெசர்ட்டுக்கு வந்து குலாப் ஜாமுன் எடுத்துக்கிறோம். சிரப் கொஞ்சம் குறைவாக தான் வந்துருக்காங்க. மேலே வேறு லெவல். ஃபஸ்ட்டுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் மெட்ராஸ் ரசம், மிரக்கறியில் நான் சொல்கிறேன். அடுத்தது டெசர்ட் எந்த பேரில் சொன்னேன்டா சூப் வித் ஃப்ரைட் ரைஸ். அதோட உண்மையான பேர் வந்து வெஜிடபிள் சாப்ஸி. மிளகரி சைட்டில் எல்லாமே நல்லா இருந்தது. உண்மையில் டெசர்ட்டும் வந்து அதான் நான் பலமையாக சொல்கிற மாதிரி தான். என்ன சாப்பாடு வந்துட்டு டெசர்ட்டை நல்லா வந்துட்டாங்கல்ல, அதுக்கு பிறகு நாங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. உண்மையில் புற நேரம் சொல்லலாம், இந்த முறையை ஃபுல்லாக அது நேர்த்தி செய்யும். ஆனால் நீங்கள் மிளகரியில் மஜத்தில் இருக்கிற சொல்லத்தான் நீங்கள் அதெல்லாம் வந்து நாசிக் அவங்க மிஸ் நாசிக் அது நல்லா இருந்தது. நாங்கள் மெனுவில் பார்த்தா பிரியாணி தான் இருந்தது. அந்த தம் பிரியாணி இல்லை, நான் பிரியாணி என்று சொன்ன லெவலில் அது பிரியாணி தான். சிக்கனும் மட்டனும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் ஃப்ளேவர், ஒரே மாதிரி தான். இது பிரியாணின்ற லெவலில் அது ஓகே. தம்மண்டு சொல்ல போனால் தம்மண்டு இல்லை தானே, பிரியாணி வந்து நல்லா இருந்தது. சில்லி சிக்கனும் அதோட கிரேவி நல்லா இருந்தது. சிக்கன் வந்து நான் எதிர்பார்த்தேன் சிக்கன் நல்ல ஸ்பைஸியாக வருமான்னு சொல்லி, ஆனால் சிக்கன் ஸ்பைஸியாக இல்லை, அதோட கிரேவி வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தது, நல்லா இருந்தது. ஓவரலாக பார்க்க போனால் சாப்பாடும் ஓகே, அதை விட டெசர்ட்டும் ஓகே. இது வந்து எங்களோட யாழ்ப்பாணத்து 2 படியோட கருத்து. வவுனியாலே பிறந்து வளர்ந்தங்கிற நண்பர்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்போம். மட்டன் பிரியாணி பக்கம் பிரியாணி நல்லா தான் இருக்குது. மட்டன் கொஞ்சம் ஒரு நெய்த்தன்மையாக வலிமையாக இருக்கிறது, எண்ணெய்த்தன்மையாக. ஆனால் இதில் அந்த எண்ணெய்த்தன்மை கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கு. பட் சிக்கன் பிரியாணின்றது ஒரே மாதிரி தான். சிக்கன் ஓரளவு ஓகேண்ணா. சில்லி சிக்கனை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொன்னால் அது நல்ல உரைப்பாக இருக்குது, ஆனால் உள்ள உரைப்பு குறையுது. அப்போ 2 மிக்ஸ் பண்ணி சாப்பிடுக்க நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று வருது. அடுத்தது நாசிக்குராவும் ஓரளவு ஓகே. டெசர்ட் நல்லா இருக்குது, ஓவராலாக ஓகே. அண்ணா பில்லை தாரீங்களா? 4807 ரூபா வந்திருக்குது. 437 ரூபா சர்வீஸ் சார்ஜ். இந்த பட்ஜெட்டுக்கு, இந்த லொக்கேஷன், இந்த சாப்பாட்டுக்கு இந்த ப்ரைஸ் ஓகே. உண்மையில் கூட ஒன்றும் இல்லை, குறைவும் இல்லை. இந்த ஸ்டாண்டர்டுக்கு இது ஓகேயான ப்ரைஸ். லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பட்டனையும் அமர்த்திவிடுங்க. நன்றி, வணக்கம். மெட்ராஸ் நமஸ்தே. நமஸ்தே. நமஸ்தே.